நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட அமைச்சரவையில் மாற்றம் என்பது தற்போது நிகழ்ந்திருக்கிறது. அஹ், எதிர்பார்க்கப்பட்டபடியே அமைச்சர் செந்தில் பாலாஜி, அமைச்சர் பொன்முடி ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த ராஜினாமா கடிதத்தை தமிழக அரசு ஆளுநருக்கு அனுப்பியிருக்கக்கூடிய நிலையில அந்த ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ஏற்றுக்கொண்டதாக ஆளுநர் மாளிகையிலிருந்து தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. 35 இருந்த அமைச்சரவையினுடைய எண்ணிக்கை 33 மாறி இருக்கிறது. அவர்கள் வகித்து வந்த பொறுப்புகள் யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது, செந்தில் பாலாஜி அவர்கள் வகித்து வந்த மின்சாரத்துறை என்பது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வசம் சென்றிருக்கிறது. கூடுதலாக அவர் போக்குவரத்து துறையுடன் சேர்த்து மின்சாரத்துறையையும் கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமிக்கு மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறை சென்ற போது இவரிடம்தான் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை வழங்கப்பட்டிருந்தது. அப்போது மின்சாரத்துறை மூத்த அமைச்சரான நிதித்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வசம் கூடுதலாக வழங்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த துறையை போக்குவரத்துறை அமைச்சர், மின்சாரத்துறையை போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கரிடம் வழங்கி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பொன்முடி வகித்து வந்த வனத்துறை என்பது பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பனிடம் கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. பொன்முடி வசம் இருந்தது 2 துறை, ஒன்று வனம் மற்றும் சாதித்துறை. இந்த 2 துறையும் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பன் கூடுதலாக கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அமைச்சரவையில நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் 28ஆம் தேதியான நாளைய தினம் இந்த புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள் நாளைய தினம் அவர்களுடைய துறையை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான நிகழ்ச்சி என்பது ராஜ்பவனில் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மனோ தங்கராஜ், பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோருக்கு அமைச்சரவையில இடம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியிருப்பதாகவும் அந்த கருத்துருவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டு தற்போது இந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. எனவே அமைச்சரவையில கூடுதலாக மனோ தங்கராஜ் மற்றும் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் தான் இந்த மனோ தங்கராஜ் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். எனவே அவரை அமைச்சரவையில் சேர்ப்பதற்கான ஒரு பரிந்துரையை தமிழக அரசு ஆளுநருக்கு வழங்கியிருக்கிறது. ஆளுநர் அந்த கருத்துருவை ஏற்று தற்போது அதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இவர் அமைச்சரான பிறகு ஏற்கனவே இவர் வகித்து வந்த துறை என்பது இதற்கு முன்பு இவர் அமைச்சராக இருக்கும் போது அவர் வசம் பால்வளத்துறை இருந்தது. மீண்டும் அவருக்கு பால்வளத்துறை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. புதியவர்களுக்கு இந்த முறை அமைச்சரவையில வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஏற்கனவே அமைச்சராக இருந்த பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மனோ தங்கராஜ் இந்த முறை மீண்டும் அமைச்சராவதற்கான ஒரு ஒப்புதலை அரசினுடைய பரிந்துரையின்படி ஆளுநர் மாளிகை தற்போது அதற்கான ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. எனவே இந்த அமைச்சரவை புதிய அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் நாளை தினம் தன்னுடைய அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு அறிவிப்பும் ஆளுநர் மாளிகை மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திடீரென சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது திடீரென இந்த அமைச்சரவை மாற்றம் ஏன்? அதிலும் குறிப்பாக முக்கிய துறைகளில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள், அவருடைய துறைகள் மாற்றப்பட்டு அவர்கள் ராஜினாமா செய்யப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு ஏற்கனவே பல்வேறு காரணங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் விடுத்திருக்கக்கூடிய அந்த கேடு, ஏற்கனவே அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கி தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டார் என்ற ஒரு வழக்கு என்பது கிட்டத்தட்ட நீண்ட ஆண்டுகளாகவே நிலுவையிலிருந்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு சென்று அந்த வழக்கில் தான் அவர் சிறை சென்று அதன் பிறகு ஜாமீன் பெற்றிருக்கிறார். அந்த ஜாமீன் மனுவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு, அமலாக்கத்துறை அந்த ஜாமீன் மனுவை எதிர்த்து ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தது. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை அமைச்சராக இவர் இருக்கக்கூடிய நிலையில சாட்சியங்களை கலைக்கக்கூடிய வகையில் செயல்படுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது முன்வைக்கப்பட்டது. அந்த குற்றச்சாட்டினுடைய அடிப்படையில உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் காரசாரமான பல்வேறு கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தது. அவருக்கு ஜாமீன் வழங்கும் போது அவர் அமைச்சராக இல்லை, ஜாமீன் வழங்கிய உடனே அவர் அமைச்சராக இருக்கிறார் என்றால் சாட்சியங்களை கலைப்பதற்கான முகாந்திரம் இருக்கிறது. அவருக்கு அமைச்சர் பதவி முக்கியமா, ஜாமீன் முக்கியமா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக முடிவெடுத்து திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும்போது இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெறும் போது முடிவை தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கெடுவை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. அந்த கெடுவின் அடிப்படையிலேயே தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய பொறுப்பை ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் வசம் இருந்த மின்சாரத்துறை, போக்குவரத்துறை அமைச்சரிடமும் அதே போன்று அவர் வசம் இருந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை,
முத்துசாமியிடமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வனத்துறை அமைச்சரை பொறுத்தவரை பொன்முடி மூத்த அமைச்சராக கட்சியினுடைய துணை பொதுச் செயலராக அவர் இருந்து வந்தார். வைணவம் மற்றும் சைவம் ஆகிய இந்த இரண்டு மதங்களை பற்றியும் பெண்களை தொடர்பு படுத்தி அவர் பேசிய கருத்துக்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருந்தது. பல்வேறு தரப்பினர் இதுல அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காக அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களை எல்லாம் முன்வைத்திருந்தனர். குறிப்பாக தேசிய மகளிர் ஆணையம் எல்லாம் இதற்கு தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தது. தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது. அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு உத்தரவையும் உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. எனவே அடுத்த சில மாதங்கள்ல குறிப்பாக அடுத்த ஓராண்டுக்குள் தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில இது போன்ற ஒரு அவப்பெயர்கள் மீண்டும் திமுக ஆட்சி அமைவதற்கு ஒரு தடங்கலாக இருக்கும் என்ற காரணத்தினால் பொன்முடியை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து வைக்கப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளுடைய அடிப்படையில் அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக சைவம் வைணவம் தொடர்பாக பெண்களை தொடர்பு அவர் பேசி இந்த விவகாரம் தொடர்பாக கட்சி ரீதியிலான நடவடிக்கை அவர் மீது எடுக்கப்பட்டிருக்கிறது. துணை பொதுச்செயலாளர் என்ற பொறுப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் கட்சியிலேயே அவர் வேண்டாம் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் மக்களை ஆளக்கூடிய இடத்தில் அவர் ஏன் இருக்க வேண்டும் என்ற போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில அவரை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தும் அமைச்சரவையிலிருந்தும் தற்போது நீக்கி அரசு பிறப்பித்திருக்கக்கூடிய அரசு வழங்கியிருக்கக்கூடிய பரிந்துரையை ஆளுநர் மாளிகை ஏற்றுக்கொண்டு ஆளுநர் தொடர்பான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். எனவே இந்த இரண்டு அமைச்சர்கள் அமைச்சரவையிலிருந்து பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில அவர் வகித்து வந்த பல்வேறு துறைகள் கூடுதலாக மூத்த அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அமைச்சரவையில ஏற்கனவே அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜுக்கும் இந்த முறை அமைச்சரவையில் இடம் கொடுப்பதற்கான பரிந்துரை அரசு வழங்கியிருக்கிறது. இதனை ஆளுநர் மாளிகை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில நாளை தினம் அதற்கான பதவி பிரமாணம் நடைபெறும் என்றும் ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது.